குருப்யோ நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் விஷதே பகரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமோ நமஹ. இன்றைய தினம் நாம் தியானிக்க வேண்டிய இறைவன் அத்தா அங்காளி மலையனூரு மாகாளி அருளாடி வருவாளம்மா. அத்தா அங்காளி மலையனூரு மாகாளி அருளாடி வருவாளம்மா. கேட்கும் வரமெல்லாம் தருவாளம்மா. அத்தா அங்காளி மலையனூரு மாகாளி அருளாடி வருவாளம்மா. கேட்கும் வரமெல்லாம் தருவாளம்மா. அங்காளி சன்னதியில் மனசார வேண்டிக்கிட்டா குறையேதும் வாராதம்மா. அங்காளி சன்னதியில் மனசார வேண்டிக்கிட்டா குறையேதும் வாராதம்மா. பெனதிக்க வருவாளம்மா. வேதசக்தி அவதானம்மா. அத்தா அங்காளி மலையனூரு மாகாளி அருளாடி வருவாளம்மா. கேட்கும் வரமெல்லாம் தருவாளம்மா. கேட்கும் வரமெல்லாம் தருவாளம்மா. சித்தாங்குல சிங்காரமா புத்தோரமா வருவாளம்மா. புத்தாளம்மா முன்னே வந்து வேண்டுங்கம்மா எழுவாளம்மா. சித்தாங்குல சிங்காரமா புத்தோரமா வருவாளம்மா. புத்தாளம்மா முன்னே வந்து வேண்டுங்கம்மா எழுவாளம்மா. அடிதண்டு நடபோட்டு அம்மாவ நீ கேளு அப்புறமா எல்லாமே உன் வாழ்வில் திருநாடு. அடிதண்டு நடபோட்டு அம்மாவ நீ கேளு அப்புறமா எல்லாமே உன் வாழ்வில் திருநாடு. வேண்டுதல நிறைவேற்றி பேராயி முகம்பாரு ஓடோடி உன் எதிரே சாம்பல் போக வரக்க. சொந்தக்கொர சோகங்கத எல்லாமே அங்காளி அறியாததா. வந்து சொன்னா வழி பிறக்கும். அடடா இது நமக்கு தெரியாததா. சொந்தக்கொர சோகங்கத எல்லாமே அங்காளி அறியாததா. வந்து சொன்னா வழி பிறக்கும். அடடா இது நமக்கு தெரியாததா. வெள்ளி பேரம் எடுத்து விளையாடும் தாயாரு அள்ளி கொடுக்க இங்கு அவளுக்கு சமமாறு. வெள்ளி பேரம் எடுத்து விளையாடும் தாயாரு அள்ளி கொடுக்க இங்கு அவளுக்கு சமமாறு. சூலாயி பேர் சொல்லி சூடத்தில் முகம்பாரு மருளாடும் கோலத்தில் அங்கமெல்லாம் சிலு சிலுக்கு. இன்றைய தினம் நாம் தியானிக்க வேண்டிய கிரகம் சுக்கிர பகவான். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கும் எங்கும் சந்தோஷங்கள் நிலவுவதற்கும் சுக்கிர பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் எங்கும் வியாபிக்கட்டும். இன்றைய தினம் நாம் நமஸ்கரிக்க வேண்டிய மகான் அனுக்கிரகபத அபிராமிப்பட்டர். அபிராமிப்பட்டரை நாம் தியானிக்கும் பொழுது அகில அண்டங்களுக்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடிய
அம்பிகையினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் சேர்ந்து நமக்கு சித்திக்கும். இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திலே வியாபார ரீதியான சிந்தனைகளை நாம் சிந்திக்கலாம். தொழில் செய்பவர்கள் வரவு செலவு நிகழ்வுகளை கணக்கிடலாம். அவர்களது வரவை திட்டமிடலாம். இன்றைய தினம் ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இந்த ராகு கால நேரத்தில் செய்யக்கூடிய அம்மனுடைய வழிபாடுகள் அபரிமிதமான பலன்களை அளித்து கொண்டே இருக்கும். இன்றைய யமகண்ட நேரம் மதியம் 3 முதல் 4:30 மணி வரை. இந்த நேரத்தில் பத்திரிகைகள் வாசிக்கலாம், புத்தகங்கள் படிக்கலாம். இறைவனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். 13/7/2012 வெள்ளிக்கிழமை, சுப நந்தன வருஷம், உத்தராயண புண்ணிய காலம், கிரீஷ்ம ருத்து, மிதுன மாசம், ஆனி மாதம் 29ஆம் தேதி, கிருஷ்ணபக்ஷம், தசமி, வெள்ளிக்கிழமை, பரணி நட்சத்திரம். 13/7/2012 வெள்ளிக்கிழமை. இன்றைய நவக்கிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். ரிஷப ராசியில் குரு பகவான், சுக்கிர பகவான், கேது பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியில் சூரிய பகவான், புத பகவான் அருள் புரிகின்றார். கன்யா ராசியில் செவ்வாய் பகவான், சனி பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் ராகு பகவான் அருள் புரிகின்றார். அனுக்கிரவத நவக்கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். 13/7/2012 வெள்ளிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம். திடமான மனமும் திறமையான செயலும் உடைய மேஷ ராசி பக்த கொடிகளே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தினம் அப்படின்னு சொல்லலாம். சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கிறதுனால மனசுல மகிழ்ச்சி, ஆனந்தம் பெருக போறது. உங்களுடைய ராசி நாதன் 6வது ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய மகிழ்ச்சியினுடைய அளவு மேலும் பெருக போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கலை அழகும் முகப்பொலிவும் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அபூர்வமான தினம் அப்படின்னு சொல்லலாம். 12வது ஸ்தானத்துல சந்திர பகவான் சஞ்சரிக்கிறதுனால அனுகூலமான சுகமான சூழ்நிலைகள் ஏற்பட போறது. உங்களுடைய ராசி நாதன் சொச்சேத்திர பலம் பெற்றிருக்கிறதுனால சந்தோஷமான சூழ்நிலைகள் நிலவ போறது. நீங்க குடும்பத்தோட வெளியில சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு செல்ல போறேள். ஆனந்தம், மகிழ்ச்சி பெருக போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கல்வியில் சிறந்து கட்டளையில் உயர்ந்து விளங்கக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அபூர்வமான தினம். உங்களுடைய ராசி நாதன் சொச்சேத்திர பலம் பெற்றிருப்பதும், கூடவே சூரிய பகவான் இருக்கிறதும், லாபஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறதும் அனுகூலங்கள் பெருக போறது. லாபங்கள் சிறக்க போறது. நீங்க நினைச்ச மாதிரி வீட்டுல இருக்கிறவா, வெளியில வர்றவா எல்லாரும் உங்க மேல அன்பு செலுத்த போறா. லாபங்கள், அனுகூலங்கள், மகிழ்ச்சி பெருக போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கடமையில் உயர்ந்து கற்பனையில் சிறந்து விளங்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, இன்னைக்கு ஒரு அபூர்வமான தினம். உங்களுடைய ராசி நாதன் தசமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும், லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறதும் அனுகூலங்கள் பெருக போறது. அபூர்வமான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் உங்களுக்கு வெற்றியடைய போறது. குறிப்பா சுய தொழில் செய்யறவாளுக்கு அனுகூலங்கள் பெருக போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். படிப்பில் உயர்ந்து பாசத்தில் சிறந்து விளங்கக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே, இன்னைக்கு அபூர்வமான தினம் அப்படின்னு சொல்லலாம். 9வது ஸ்தானத்துல மாத்திருக்காரகன் சஞ்சரிக்கிறதுனால பலவிதமான செயல்களை சாதிக்க போறேள். உங்களுடைய ராசி நாதன் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுடைய செயல்களுக்கு தகுந்த சன்மானங்கள் கிடைக்க போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். இளகிய மனமும் உயரிய குணமும் உடைய
கன்னியா ராசி பக்த கொடிகளே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். எதுலையும் எச்சரிக்கையா செயல்படுங்கோ. புதிய முயற்சிகளுக்கு கமா போடுங்கோ. தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். உபகார சிந்தனையில் உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, இன்னைக்கு அபூர்வமான தினம். சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவி அன்பு பெருக போறது. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்துல களத்திர காரகன் சஞ்சரிக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்கோ. வாத பிரதிவாதங்களை தவிர்த்துடுங்கோ. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். செல் வாக்கும் சொல் வாக்கும் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அபூர்வமான தினம் அப்படின்னு சொல்லலாம். 6வது ஸ்தானத்துல மாத்திருக்காரகன் சஞ்சரிக்கிறதுனால அதிக நேரம் இறை வழிபாட்டுக்காக ஒதுக்க போறேள். சப்தமஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல சிந்தனை தோன்ற போறது. லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி நாதன் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போறார். தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். பெரியோர்களை பண்புடன் நடத்தக்கூடிய தனுர் ராசி பக்த கொடிகளே, இன்னைக்கு ஒரு அபூர்வமான தினம். பஞ்சமஸ்தானத்துல மாத்திருக்காரகன் சஞ்சரிக்கிறதுனால பெண் குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறது. 6வது ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறதும் கூடவே சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறதும் விலை உயர்ந்த பொருள்களை பத்தி சிந்தனை பண்ணின்றீர்கள். தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். பக்தியும் சக்தியும் மிக்க மகர ராசி பக்த கொடிகளே, இன்னைக்கு ரொம்ப அமைதியா செயல்பட்டு சதுர்ஸ்தானத்துல சந்திர பகவான் சஞ்சரிக்கிறதுனால பலவிதமான எண்ணங்கள் தோன்றினாலும் எதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டு கவலைப்படாதீங்க. பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கிறதுனால வெற்றி பெற போறீர்கள். தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். வாழ்த்துக்கள். படிப்பும் பண்பும் மிக்க கும்ப ராசி பக்த கொடிகளே, 3வது ஸ்தானத்துல சந்திர பகவான் சஞ்சரிக்கிறதுனால பலவிதமான சிந்தனைகள் உங்க மனசுல போராடின்னு இருக்கு. அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதுனால கோப தாபங்களை விட்டுடுங்கோ. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். வாழ்த்துக்கள். தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, இன்னைக்கு ஒரு அபூர்வமான தினம். 2வது ஸ்தானத்துல மாத்திருக்காரகன் சஞ்சரிக்கிறதும் 3வது ஸ்தானத்துல உங்களுடைய ராசி நாதன் சஞ்சரிக்கிறதும் ஆலய தரிசனங்களுக்கு சென்று வரப்போறீர்கள். அது மூலமா ஆனந்தம் பெருக போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். வாழ்த்துக்கள். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் கல்வியில குறிக்கோளா செயல்படுங்கோ. நல்லா படிச்ச குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கட்டும். நல்ல வேலை கிடைச்ச குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகவதே ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.